அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம பொன்னாங்கண்ணி கீரையில் என்ன நன்மைகள்னு பார்க்கலாம். நாம ஒரு கத்தை எடுத்துக்கணுங்க. இப்படி நல்லா பறிச்சிக்கணும். சிகப்பு பொன்னாங்கண்ணிங்க இது பேரு. பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 5, தாளிக்க எண்ணெய் கடுகுங்க. இதை நம்ம தாளித்து இந்த கீரையும் அதோடன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. பச்சை மிளகா அதிகம் சேர்த்துக்க வேண்டாம், ஒரு 2-3 மிளகா போதுங்க. நல்லா வதக்கிட்டு தேவையானது உப்பு சேர்த்துக்குங்க. பொரியல் ரெடி. இறக்கும் போது தேங்காய் ஒரு மூடி சேர்த்துக்குங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் இரும்பு சத்து இருக்குது, நல்லா கண்ணு தெரியுங்க. கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியம் இந்த கீரை. இன்னொரு ரகம் இருக்குது, அந்த கீரை கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குங்க, ஊசியாக இருக்கும், நல்லா அதுவும் சுவையாக இருக்குங்க. இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஒரு 4 செடி நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சோம்னா ஒரு பாத்தி அளவுக்கு படர்ந்துருங்க. நாம் அறுவடையே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வந்துருங்க. இது உடலுக்கு அவ்வளோ நன்மை தருங்க. நாம் இதை கடையும் செஞ்சுக்கலாங்க. நாம் இப்படி பறித்து தாளித்து பச்சை மிளகாய் 4 சேர்த்து, பெரிய வெங்காயம் 3 சேர்த்து, சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் தாளித்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கீரையை வேக விட்டு நம்ம கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும், நல்லா சுவையாக இருக்குங்க. கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் வீடு தவறாமல் இந்த கீரை இருக்குது. சிட்டிக்கும் விற்பனைக்கு வருது. அவ்வளோ நல்லதுங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை. மறக்காமல் இதை நீங்கள் தோட்டத்தில் நட்டு வைங்க. அறுவடையே செய்ய முடியாது, அவ்வளோ கீரை வந்துடும். நான் சும்மா 2 செடி தான் நட்டு வச்சேன், பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு. இது ஒரு 10 கத்திக்கு மேலே ஆகுங்க. நாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்கலாங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை